ஹலோ நண்பா! வெல்கம் டூ ஆர்டி சினிமா. இன்னைக்கு ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமா வெளியா இருக்க, தி ப்ராசிக்யூட்டர் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படம் உங்களுக்கு இப்ப தமிழ் டப்பிங்லயே இருக்கு. இந்த படத்தோட கதைய பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்க போட்டு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்தோட கதைய எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஆள் வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு போலீஸ் ஆஃபீசரா இருக்காப்ல. அவர் எடுத்தோனே ஒரு சம்பவத்த பண்ணி ஒரு சில திருடங்கள புடிச்சிறாரு. ஆனா, அவர வந்து கோர்ட்ல வந்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி குடுக்க முடியாம அவங்க ரிலீஸ் ஆயிடுறாய்ங்க. உடனே நமக்கும் வயசாயிருச்சு. இனிமே என்னத்த போலீஸ் ஆனா, பேசாட்டு வக்கீல் ஆயிருவோம்ன்ட்டு படிச்சு வக்கீல் ஆயிடுறாப்ல. அவர் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கேஸே ஒரு சின்ன பையன் வந்து ஒரு 100 கிலோ ட்ரக்ஸ் வச்சிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன புடிச்சுட்டு போயிறாங்க. அந்த கேஸ் நம்ம ஆள்ட்ட வருது. ஆனா, அவனுக்கு அந்த கேஸ்ல 27 வருஷம் தண்டனையும் குடுத்துறாங்க. ஆனா, அவன் அந்த குற்றத்த செய்யலைன்னு சொல்றான். இதுக்கப்புறம் நம்ம ஆள் இந்த கேஸ்ல களம் இறங்க, இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் இந்த படத்துல கத. படத்துல தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டாவே பண்ணியிருந்தாய்ங்க. அதுலயும் படத்துல ஒரு ட்ரெயின் ஃபைட் ஒண்ணு வரும். அது வேற லெவல்ல இருக்கும். இன்னொன்னு ஒரு பையன தொரத்திட்டு போற மாணிக்கு ஒரு ஃபைட் சீன்ஸ் வரும். அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. படத்துல பேசிக்காவே ஃபைட் சீன்ஸ்லாம் நல்லாவே இருக்குங்க. இதுல கொஞ்சம் அந்த கோர்ட் ரூம் டிராமா, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபைட்டு, மறுபடியும் கோர்ட் ரூம் டிராமா, அப்புறம் கொஞ்சம் ஃபைட்டுன்ட்டு உண்மையிலேயே படத்த தரமாவே எடுத்திருந்தாங்க. படத்துல வந்து அடல்ட் கன்டென்ட் எதுவுமே கிடையாது. அதனால இத நீங்க ஃபேமிலியோடயே பார்க்கலாம். என்னைய கேட்டீங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு நல்ல தரமான படம் தான். ஃபேமிலியோட உட்காந்து ட்ரை பண்றதுக்கு ஒரு ஒர்த்தான படம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தமிழ் டப்பிங்லயே உங்களுக்கு அவைலபிள்ல இருக்கு. இன்னொரு வீடியோல சந்திப்போம்.